கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். இன்றைக்கு நமக்கு கேட்கிற வேத வசனம் என்னவென்றால், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? எந்த சூழ்நிலையில நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? அதுல ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை கொண்டு போறார். மகிழ்ச்சியோடு இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாவே நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியத்தை, ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நினைவுகள் அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை பாருங்க. கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்தால் எப்படி சொல்லுங்க? கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவித்தா ஆசீர்வாதம் என்பதை நம்ம என்ன செய்யணுமா? நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? கடவுளுக்காக நீ எவ்வளவோ நல்லதை செய், இந்த உலகம் நம்மளை மறந்துடும். நீ எத்தனையோ ஜெபத்தை வைத்து பாரு, நம்மளை நினைச்சு பார்க்காது. இதான் உலகம், இதான் மனிதர்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற பாருங்க. பிரியமானவர்களே அப்படின்னு சொன்னாவே நம்ம மேல் அவர் அன்பு, பிரியம் என்றால் ஆசை, விருப்பம் இல்லையா? அதனால நம்ம எல்லாரையும் பார்த்து, விசுவாச மக்களை பார்த்து, கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிற மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று என்ன செய்யக்கூடாதா? திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. இப்ப என்ன சந்தோஷம்? அவருடைய பாடுகளுக்கு நீங்க எப்படி இருங்க? பங்காளியா. இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு கொண்டு போகும் பொழுது அவ்வளவோ கஷ்டங்கள். அவரை அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், ஏசினார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தையான வார்த்தையை சொன்னார்கள். ஆனாலும் அவர் சிலுவையை விட்டு இறந்தாலபடிக்கு நமக்காக அந்த கஷ்டங்களை அவர் சகித்துக் கொண்டார். ஒரு உண்மையான ஊழியக்காரனாய் இருக்க விரும்பினார். ஒருவேளை நீ ஆண்டவருக்காய் உண்மையாய் இருக்க விரும்பினா, ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, சோதனை நேரிடும் பொழுது, நீங்க அது என்ன பண்ணணும்? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். சோதனை எதுக்காக வருதா? கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்க களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? பங்காளிகளா இருக்கிறீங்க. அப்படி என்றால் அவரோடு பாடுகளை சகிக்கிறீர்கள். சுகபோகமான வாழ்க்கை வந்தாலும் சந்தோஷம் கிடையாது. இது கிறிஸ்தவ சந்தோஷம் அல்ல. பல நெருக்கத்தின் வழியாய், பாடுகள் வழியாய், துன்பத்தின் வழியாய், இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போறோம் என்றால் அது நிரந்தரம் கிடையாது. நாளடைவில் அது மாற்றப்படும். ஆனா நாம் அந்த பரீட்சையில பாஸ் பண்ணணும், நிக்கணும், நிலைத்து என்ன செய்யணும்? நிக்கணும். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன செய்யணும்? பாடு அனுபவித்தால் எப்படி இருக்கணும்? அது என்னவா கருதணுமா? அது மாத்திரமல்ல, அது ஆசீர்வாதமா கருதணும். ஒரு ஆசீர்வாதத்தை அது என்ன செய்யும்? கொண்டு வரும். 2வது குறிப்பாக, வேதத்தை மனமகிழ்ச்சியாய் நாம் கை கொண்டால் நாம் அவிழ்ந்து போக மாட்டோம். சில நெருக்கங்கள் வரும் பொழுது, சில சோதனைகள் வரும் பொழுது நம்ம ஏன் விழுந்து போறோம் அப்படின்னா, வேதம் நமக்கு ஸ்ட்ராங்கா இல்லாதனால தான் நம்ம விழுந்து போறோம். 119ஆம் சங்கீதம் 92வது வசனத்தை வாசிங்க. 119:92.
உமது வேதம் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அழிந்து போயிருப்பேன். மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்திருந்தா உமது வேதம் எப்படி இருந்திருக்குது? மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்திருந்தா என் துக்கத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். உண்மைதானம்மா? அவனுடைய வார்த்தை நம்மளை தேய்ச்சிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் தான், மகளே நீ பயப்படாத, உனக்கு தீப்பொறியாக அக்கினியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா, பயப்படாத, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு அது வேதனையை கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு அது துக்கத்தை கொண்டு இருக்கலாம். இந்த நிந்தை உன்னை இன்னைக்கு எப்படிப்பட்ட நம்மளே அப்படி கூடி குறுகிற நிலைமையில வைத்திருக்கலாம். ஆனால் அதுதான் உனக்கு ஆசீர்வாதமாக போகுது. ஆமென். அதுதான் உனக்கு நன்மையை உண்டாக்க போகுது என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். சந்தோஷத்தை குறித்து சொல்றேன். நிறைய காசு இருந்தா தான் சந்தோஷம் கிடையாது. இன்னைக்கு கொடுக்க போற சந்தோஷம் இது பரலோக சந்தோஷம். இது அப்பா கொடுக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்குள்ள வாழ்றவங்க தான் ஆவிக்குரிய பிள்ளைங்க. இவங்க தான், நீங்க தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்க தான் கடைசி வரை நிக்கிற பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்லிட்டேன். மூணாவது ஆக பாருங்க. அநியாயமாய் துன்பப்பட்டால், இதை எழுதி வச்சுக்கோங்க. அநியாயமா யாராச்சும் உங்களை பொய்யான குற்றம் சாட்டி நீங்க தான் குற்றவாளின்னு உங்களை கை நீட்டினார், அநியாயமா துன்பப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கிறிஸ்து அன்பை அந்த நேரத்தில் வெளிப்படும். வாசிங்க மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் சொல்லுது. அநியாயமா துன்பப்பட்டார் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அநியாய துன்பம்னா என்ன? என்ன துன்பம் அது? பைபிள் படிமா 5. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் நீங்க பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? யார் நிமித்தம்? ஆண்டவர் நிமித்தமா. ஆண்டவருக்காக இந்த பாடுகளை சகிக்க கொஞ்ச காலம் தான், இதெல்லாம் மாறிடும். நியாயாதிபதியாகிய ஆண்டவர் நமக்கு நீதி தான் பண்ணுவார், செய்வார். அதான் சொல்றாரு. 12வது வசனம் படிச்சிட்டியாமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளையும் அப்படியே உங்களுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் அப்படிதான் துன்பப்பட்டார்கள். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரலா இருக்கட்டுமே, ஒரு சின்ன காரியத்துக்கு கூட டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? இவங்களா ஊழியம் செய்யறாங்களா? இவங்களா பெருசா பைபிளை தூக்கிட்டு போறாங்களா? இவங்களா என்ன சாதிக்க போறாங்க? நம்மள பொய்யான குற்றத்தை நம்மள மேல நிரூபிப்பார்கள். ஆனால் நீ உண்மையா இருக்கிறியா? நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். லூக்கா சுவிசேஷம் 6:23 சொல்லுது. வாசித்து பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அந்த நாளிலே நீங்க சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுங்க? களி கூறுங்க. பரலோகத்தில் உங்க பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். அந்த நேரத்திலே, அந்த சூழ்நிலையிலே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, தகப்பனே, நீ எதை குறித்து துன்பப்படுகிற? யாருடைய நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள்? எதை குறித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற? எதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற? ஐயோ, என் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, என்னை ஏமாத்திட்டாருன்னு சொன்னாங்களே, பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்களா? ஒருவேளை பொய்யான காரியத்தை சொல்லி உன்னை நிந்திக்கிறார்களா? நீ கவலையப்படாத. அதை பத்தி நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. கர்த்தர் நீதி செய்வார். ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கல. மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கையில பாடுகள் வந்தா அந்த பாடுகள் வழியாய் இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். ஆமென்.
ஆமென். நான்காவதாக ஆபகுக்கு சொல்றாரு, பவுல் போன்ற சூழ்நிலைகள் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிற காரியம். ஆபகுக்கு 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிச்சுட்டு வாங்களே. ஆபகு 3வது அதிகாரம் 17வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் பாருங்க, போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தினுடைய பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நாம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? ஒரு சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு உன் வருமானம் கம்மியா இருக்குதா? கவலைப்படாத, நீ இதே நிலைமையில இருக்க போறதில்ல. நீ அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சிருக்கிறது. நம்ம அப்பா சாதாரண அப்பா கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் வாரி இறைக்கும் பொழுது, ஏழைக்கு கொடுக்கும் பொழுது, உன்னை நிறைவான ஆசீர்வாதத்தை உனக்கு கடவுள் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான். அவருடைய நீதி எப்படி இருந்தது? பிரகாசமா. வேதம் சொல்லுகிறது, அந்த ஆபகுக்குல வாசிக்கிறோம், தொழுவத்துல என்ன இல்லையாமா? ஆடுகள் என்றோம் மாடுகள் என்றோம் வாசிக்கமாத ஒண்ணோன்னா அத்திமரம் துளிர் விடாமல், நம்ம வாழ்க்கையில அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில பலன் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தினுடைய பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தில் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை. என்ன குறைவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, உங்க வாழ்க்கையில எது குறைவா இருந்தாலும் சரி, அந்த குறைவுக்கு ஒரு உண்மையான விசுவாசி முழங்கால போட்டு செபித்து நீங்க ஜெயம் எடுத்தீங்கன்னா, உண்மையா நான் சொல்றேன், நீங்க தான் பாக்கியவான். நீங்க தான் பாக்கியவான். இதமா அதுதான் சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு அந்த பொறுமை என்ன செய்யல வரணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. பாருங்க, அவர் சொல்றாரு, என்னுடைய குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுக்கு என்ன சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தாலும் மனரம்யமா இருக்க நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டோம். இருக்குதோ இல்லையோ, நான் வெளியே வரும்போது எப்படி வரணும்? மனரம்யமா. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த போதனை எங்க கிடைச்சது? அப்பா இயேசு கொடுத்தாரு இந்த போதனையை. இது யாரும் கொடுக்கல, ஏசப்பா தான் இந்த வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார். குறைவுபடும் பொழுது நம்ம முகம் வாடவே கூடாது. சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷம் அதான் சொல்றாரு, எப்பவுமே இருக்க சந்தோஷமா. ஜெபத்துல அதிகமா இருங்க, ஜெபம் செய்யுங்க. நீங்க முழங்கால முடக்கல அப்படின்னு சொன்னா நன்மையை பெற முடியாது. நீங்க முடங்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார்? செய்வார். போங்க தைரியமா. எங்க அப்பா இயேசு கூட இருக்கிறார், அவர் எனக்கு நடத்துவார். எனக்கு தாழ்ந்து இருக்கவோ தெரியும், வாழ்ந்திருக்கவும் வாழவோ தெரியும், எவ்விடத்திலும் எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் எந்த
எந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில வந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? சொல்லுங்க, இருப்பீங்களா? சொல்லுங்களேன். அப்பா கேட்டுட்டு இருக்கிறாரு, நீங்க எனக்கு பதில் சொல்ல அவருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்க, திருப்தியா இருங்க. பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அடுத்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டாங்க. எனக்கு அந்த நேரத்துல அவமானமா இருந்துச்சு அப்படின்னு கண்ணீரோட வரீங்களா? அன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். இரண்டாவது குறிப்பா சொன்ன வேதத்தை மகிழ்ச்சியோட கூட நம்ம என்ன செய்யலாம்? அந்த வேத மகிழ்ச்சி நமக்கு என்ன கொண்டு வருது? ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, அமிழ்ந்து போகாதபடிக்கு 119 சங்கீதம் 92வது வசனம் சொல்லுகிறது, வேதம் எனக்கு எப்படி இருந்தது? மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்திருந்தா என் துக்கத்துல நான் என்ன பண்ணிருப்பேன்? மறைத்து போயிருப்பேன். அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. மகனே, நீ பயப்படாதப்பா, நீ போற, உன் கூட நான் இருக்கிறேன்னு சொன்னாரு ஆண்டவர். என் கூட அவர் வந்ததுனால அன்னைக்கு எனக்கு நல்லபடியா முடிஞ்சது. மூன்றாவதாக சொன்னேன், அநியாயமா நம்மளை துன்பப்படுத்தினா நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷப்படுங்க. உங்க பலன் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். நான்காவதாக ஆண்டவர் சொல்றாரு, உங்க தொழுவத்துல உங்களுடைய வருமானங்களையோ உங்களுடைய வேலையிலையோ உங்களுடைய பிசினஸ் எதுவானா இருந்துட்டு போட்டுமே, எதுலயுமே எனக்கு எல்லாமே மலட்ட தன்மையா தான் இருக்குது, எதுலயுமே ஒரு ஆசீர்வாதம் இல்ல. அத்தி மரத்துலயும் என்ன இல்ல, திராட்சை பழமும் இல்ல, திராட்சை பழங்களும் கிடையாது. மாட்டு தொழுவத்துல மாட்டு மந்தைய பார்த்தாலும் அங்கேயும் காலியா கிடைக்குது. எல்லா இடமும் வறண்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மளை தாங்குற தேவனா இருக்கிறார். தேவனுக்கு பிரியமா இருக்கும், ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். 5 காரியத்தை நான் சொன்னேன், மீண்டும் சொல்றேன். கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்தார், அது ஆசீர்வாதமா என்ன செய்யுங்க. இரண்டாவது, வேத நமக்கு மகிழ்ச்சி என்ன செய்யும்? கொண்டு வரும். அந்த வேத வார்த்தைகளை நம்மள முழுக செய்யாது. மூன்றாவது, அநியாயமா நம்ம துன்பப்பட்டா சந்தோஷப்படுங்க, கவலைப்படாதீங்க. நான்காவது, ஆபத்து சொல்றாரு, என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைவா இருந்துச்சு அதை பத்தி கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிறைவானது உங்களுக்கு நம்ம தரப்போம். இந்த வருஷம் விளையிலன்னா அடுத்த வருஷம் என்ன செய்ய போகுது? இந்த தொடக்கத்துல இந்த வருஷம் மாட்டம் மந்தையில ஆட்கள் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷத்துல அது பழகி பெருக என்ன உலக பிரகாரமான ஜனங்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். அற்புதங்களை செய்வார், நம்ம எல்லாருக்கும் செய்வார். உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அவரிடத்துல சொல்லுங்க. ஆமாண்டவர், 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 எங்களை காக்கிற தெய்வம் நீங்க தான். தொல்லைகள் கஷ்டங்கள் எங்க வாழ்க்கையில வரும். அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன தொல்லைகள், எதை குறித்த கவலைகள், இரவும் பகலும் உங்க பிள்ளைங்க போராடி கொண்டிருக்கிறார்களே, கண்ணீரின் பாதையில கடந்து போகிறதை பார்க்கிறேன் சுவாமி. அப்பா, மன இறங்குங்களே ஆண்டவரே, இன்றைக்கு எப்பொழுது நீ மன இறங்கும் அப்பா. தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்துட்டாலும் கைவிடாத தெய்வத்தை நம்பி வந்தபடினால ஒருத்தர் இந்த இடத்தை விட்டு போகும்போது துக்கத்தோட போகக்கூடாதுப்பா, துக்கத்தோட போகக்கூடாது. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறாங்க, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீ கைவிடாத தெய்வம், உங்க பிள்ளைகளோடு நீ பேசுகிறீர்கள். கூடுமான வரையிலும் எல்லா தேவைகள் இருக்கும் ஆண்டவரே, ஜெபித்து ஜெயமெடுக்கிறவளாய் மாற்ற எங்க பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ அனுகிரகம் செய்ய மாட்டேன், நீ செய்யும், நீ செய்யும். ஏன்னா நீ மாறாத தேவன்.
நீ மாறாமையும் மதுரமாக்கின தெய்வம். கசப்பான அவருடைய வாழ்க்கை நீ மதுரமாக்கி கொடுத்துருக்க. அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி எந்த துன்பங்கள் வந்தாலும் ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொள்ள, மகிழ்ச்சியாய் எடுத்துக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. என்னோடும் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. அடியாளை மறைத்து நீர் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ பேசும். ஒருவேளை அவர்கள் என்ன கஷ்டங்கள்ல இருந்தாலும், எந்த துன்பத்தின் வழியாய் அவர்கள் கடந்து சென்றாலும், கர்த்தர் அவர்களுக்கு மீட்பை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, ஆதரித்து வழிநடத்தி, தேவைகளை சந்தியும், அவருடைய குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்தார்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.